விலை வந்து இனிமேலாம் குறையாதுங்க. விலை குறையும்னு யாரும் நம்பியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து இன்னும் வந்து நகை வாங்கும்போது அதிகமான பணம் கொடுத்து வாங்குற சூழ்நிலை தான் உருவாகும். கடைசி ஒரு வருஷத்துல விலை ஏறுனதுக்கு காரணம் எல்லாமே வந்து போர் சூழல் தான். போரும் அமெரிக்க அதிபருடைய செயல்பாடுகளும் தான் இவ்வளவுக்கு காரணம்னா, இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இத விட விலை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆமா இருக்கு. முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். கோல்ட் ரேட் இன்னைக்கு 10,005 இருக்கு சார். இன்னும் இந்த இயர் எண்டு முடியும் போது இன்னும் எந்த அளவுக்கு உச்சத்திற்கு போக வாய்ப்பு இருக்கு? ரொம்ப அதிகமாக போகும். ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு புதியதொரு உச்சத்தை இன்று தொட்டிருக்கிறது. ஒரு கிராம் 10,005 என்ற நிலையை இன்று எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80,040 என்ற நிலை உருவாகியிருக்கிறது. இதுபோன்று வரலாறு காணாத அளவிற்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இதற்கான காரணம் என்ன, இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தங்க நகை மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி இருக்கிறார். அவரிடையே பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். ஸோ முதல் முறையாக இன்றைக்கி வந்து தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் 10,005 என்ற அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. எதனால் இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் ஏறினது காரணம் என்ன சார்? இல்லை, ஒரே நாளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக 9,000, 9,100, 200, 300ன்னு சொல்லி அப்பப்போ ஏறும். ஒரு 500, 600 சவரனுக்கு ஏறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50, 100 சவரனுக்கு குறையும், மறுபடியும் ஏறும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்தது. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. முதல்ல இந்த 10,000 அளவு எங்கேருந்து ரீச் ஆச்சுன்னா 2020 ஆரம்பித்தோன்னா 2025 வரலாம் ஆச்சு. ஏன்னா 2020 வந்து கோவிடுடைய தாக்கத்துலேருந்து விலை ஏற ஆரம்பிச்சிது. அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 4,500, 4,000 கிராம் இருந்தது. அது தொடர்ந்து விலை ஏறிட்டே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10,000 அளவுக்கு இருக்குது. கடைசி ஒரு வருஷத்தில் விலை ஏறினதுக்கு காரணம் எல்லாமே வந்து போர் சூழல் தான். முதல்ல ரஷ்யா உக்ரைனுடைய போர் பெரிய அளவு தாக்கம் ஏற்படுது. அதாவது உக்ரைன் மீது ஏற்பட்ட தாக்குதலின் காரணமாக, ரஷ்யா ஏற்படுத்திய தாக்குதல் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு, குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் வந்து பெரிய பாதிப்பு. அவங்களுக்கு கேஸ் லைன் எல்லாமே லைன் அப்படி தான் போகும். அது இல்லாத பெட்ரோல், டீசல் இது எல்லாமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய வந்து அழிவுன்னு சொல்லலாம்.